பீகார் தேர்தல் முடிஞ்சு சில மாதங்கள் தான் ஆகுது. நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்று அதற்குள்ளேயே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபா உறுப்பினரா வேட்பாளர் தாக்கல் செய்திருக்காரு. நம்ம ஏக்நாத் ஷிண்டேவை முக்கியமந்திரியாக்கி முதல்வராக்கி அதுக்கப்புறம் அவரை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. இப்போ அதை ஒரு பேட்டர்னா வச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாடல்னு ஒரு மாதிரி நகைச்சுவையா சொல்லலாம், இதை நக்கலா சொல்லலாம். கடைசி நேரத்துல முதலமைச்சர் வேட்பாளரா நிதிஷ்குமார் அவர்கள் அறிவிச்சு வாக்குகளை அறுவடை செய்தாங்க. அப்ப இந்த விஷயங்கள் முன்னாடியே பாஜக திட்டமிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அது அமித்ஷாவோட ஒரு வியூகம்னு சொல்லலாம். ஆனா அதை ஏன் அப்படி பண்ணினாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் எடுத்துக்காட்டத்தான் சொல்லணும். இபிஎஸ் குறி வச்சு ஒருவேளை மகாராஷ்டிரால நடக்கிறது இபிஎஸ்க்கும் நடக்கலாங்கிற ஒரு பின்னணியில நாடு முழுக்க பேச்சு அடிபட்டு இருந்த ஒரு பின்னணியில ரெண்டுமே வெவ்வேறு சினாரியோ அப்படின்னாலுமே பாஜகவுடைய பிளான் ஒன்னாதான் இருக்கு. இந்த தமிழ்நாட்டோட எப்படி சார் கம்பேர் பண்ணுறீங்க? நாற்காலியில் உட்காருவதுதான் ஒரு நோக்கம்னா அது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஆனா ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா, அதுக்கு ஆடுற மாதிரி ஒரு முதல்வர் இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. பொம்மலாட்டம் மாதிரி யாராவது ஆட்டு வைக்க யாராவது இருந்தா நல்லது. அவங்களுடைய புதிய பெஸ்ட் கேஸ் சினாரியோ சொன்னாக்கா அது அன்புமணி வச்சு தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுமா. பீகார் தேர்தல் முடிஞ்சு சில மாதங்கள் தான் ஆகுது. நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்று அதற்குள்ளேயே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபா உறுப்பினரா வேட்பாளர் தாக்கல் செய்திருக்காரு. எப்படி பார்க்கலாம்? பீகார்ல நடக்கக்கூடிய அரசியல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு சார்? எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இப்போதைக்கு நம்ம மகாராஷ்டிரால நடந்ததையும் ஒருவேளை தமிழ்நாட்டில் நடக்கும்ங்கிறதையும் வச்சு பார்த்தா இது ஒரு விதமான ஒரு வியூகம்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோக்கி செல்தல்னு சொல்லலாம். அது எதுவா இருந்தாலும் பொதுவாக கூட்டணி அரசியல பாரதிய ஜனதா கட்சி இருந்தா அவங்களே கூடிய மட்டும் தானே முக்கியமந்திரி முதல்வர் பதவியில உட்காரத்துக்கு ஆசைப்படுவாங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதை உட்காரத்துக்கு அது ஒரு விதமான ஒரு ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து முதல்ல கூட்டணியை அமைச்சு அதுக்கப்புறம் கூட்டணியில தோழமை கட்சி அல்லது அங்க உள்ள லோக்கல் கட்சியோட நன்னாக சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செல்வாக்கையும் ஓட்டு சக்தியும் தன்னுடைய பணபலன்னு சொல்லலாம், தேர்தல் பலன்னு சொல்லலாம், கட்டமைப்புன்னு சொல்லலாம். அது எதுவா இருந்தாலும் அதை அவங்க எடுத்து முன்னேறி தானே அந்த பதவியில உட்கார்றாங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு விதமான பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம எதிர்கட்சி தலைவர் பீகாரோடு தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னாரு, வரும்போதே சொன்னார் நிதிஷ்குமார் இது டெம்பரரி சீஃப் மினிஸ்டர் தான் சொன்னார். அப்போ அதுபடி அது இப்போ உண்மையாயிருச்சு. அப்போ அதை ஒரு மாதிரி மறுக்கிற மாதிரி பேசினாங்க, மழைப்பினாங்க. அது குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தானே ஆட்சியில் அமர வேண்டும்ங்கிறது ஒரு ஆசைங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி பிளவுபட்டது. ஒரு பகுதியை தன் பக்கம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போன வாட்டி முதல்ல அவரை நம்ம ஏக்நாத் ஷிண்டேவை முக்கியமந்திரியாக்கி முதல்வராக்கி அதுக்கப்புறம் அவரை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. அதுல அஜித் பவார் வேற இப்ப போயிட்டாரு. கூட்டணி அமைச்சு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு, இல்ல விமான ஆக்சிடென்ட்ல.
இப்போ அதை ஒரு பேட்டர்னா வச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாடல்னு ஒரு மாதிரி நகைச்சுவையா சொல்லலாம், இதை நக்கலா சொல்லலாம். இது பீகாரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது தான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஆகுங்கிறது ஒண்ணு. ஆனா அசெம்பிளி இருக்கு, ஸ்டேட் மாநில அசெம்பிளியில பாரதிய ஜனதா கட்சிக்கு 243 தொகுதியில 89 ஜனதாதள் யுனைடெட், அதாவது ஜேடியு நிதிஷ்குமார் கட்சியை விட அதிகமா வந்திருக்குங்கிறது போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயாச்சு. ஒரு மாதிரி இப்படித்தான் ஆக போகுது. எண்ணிக்கை இல்லாத போதே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையோ அல்லது செல்வாக்கையோ அல்லது ஒரு பிடிப்பையோ ஒரு பிடியவையோ கூட்டும் ஒரு திறமை உள்ள ஒரு பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க இது பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்த்ததுதான். எப்படி பண்ணுவாங்க தெரியாதுன்னா அதுக்கு பொதுவா மகாராஷ்டிராக்கு அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாருமே ஒரு மாதிரி உஷாராயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த உஷார் பகுதியில அவங்க ஒரு மரியாதைக்கு ஆகாது அடக்கி வாசிப்பாங்கன்னு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பும் இருந்தது. அது அப்படி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுத்து. இதுல பல விதமான பேச்சுகள் அடிபடுகின்றன. அது முக்கியமாக நிதிஷ்குமார் மகனும் வருகிறார். அவர் துணை முதல்வர் பகுதியில உட்கார்றார். இன்னினவர் அவர் அரசியல் இருந்ததே கிடையாது நிஷாந்த் குமார். அது ஒரு செய்தி. அதாவது அதை ஒரு இங்க அமெரிக்காவில் சொல்லுவாங்க வின் வின் சிச்சுவேஷன், உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிற மாதிரி இவர் மகனை உட்காத்திட்டு தன்னோட இப்போ அவருக்கு அனுபவம் இல்லை, வயசாகலைன்னு சொல்லி துணை முதல்வராக்கி தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளை முதல்வராக்கி இரண்டாவது மகாராஷ்டிரா மாதிரியே 2வது இடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னை முதல் இடத்துக்கு ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு சூழலை உருவாக்கி அதுல உட்காந்துக்க போறாங்க. அதுதான். ஆனா பீகார்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நடந்த விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறதுல சில சலசலப்புகள் அந்த கூட்டணிக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகுதான் கடைசி நேரத்துல முதலமைச்சர் வேட்பாளரா நிதிஷ்குமார் அவர்கள் அறிவிச்சு வாக்குகளை அறுவடை செய்யறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் முன்னாடியே பாஜக திட்டமிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, திட்டமிட்டு இருக்காங்கிறத பத்தி சந்தேகமே இல்லை. அந்த திட்டமா உள்நோக்கமாங்கிறது தான். அது சும்மா ஒரு வார்த்தையை வச்சு விளையாடலாம். உள்நோக்கம் தானே அந்த முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பதுதான். அது அமித்ஷாவோட ஒரு வியூகம்னு சொல்லலாம். ஆனா அதை ஏன் அப்படி பண்ணினாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் எடுத்துக்காட்டத்தான் சொல்லணும். ஃபீல்டு பொசிஷன் எப்படி இருக்கோ அது மேல அது மாதிரி தான் ஷாட் விளையாடுவாங்க அது பொதுவாக கிரிக்கெட் மேட்ச்ல. இப்போ மகாராஷ்டிரால நடந்த பிறமும் ஒரு பின்னணியில நம்ம தமிழ்நாடும் ஒரு அளவுக்கு அது ரெலவெண்டா இருக்கு. அதாவது தமிழ்நாடுல இபிஎஸ் குறி வச்சு ஒருவேளை மகாராஷ்டிரால நடக்கிறது இபிஎஸ்க்கும் நடக்கலாங்கிற ஒரு பின்னணியில நாடு முழுக்க பேச்சு அடிபட்டு இருந்த ஒரு பின்னணியில நிதிஷ்குமாரோட பேரும் வரும்போது இல்ல நாங்க டைரக்டா உட்கார மாட்டோம், கூட்டணி கட்சி தான் முக்கியம்னு சொல்றதுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு அழுத்தம் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அழுத்தத்தை அப்புறம் யாரு ஜெயிப்பாங்கிறத பத்தியும் சந்தேகம் இருந்தது. அதுல பீகார் உங்க சமூகம் ஜாதி சார்ந்த அரசியலும் இருக்கு, அதைய பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதை தவிர நிதிஷ்குமார் 20 வருஷமாக அவர் முதல்வராக இருந்திருக்காரு ஒழிய அவர் நடுவுலயே அவர் தமிழ்நாட்டோட வன்னியர் சங்கம் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தான். அவர் கிட்டத்தட்ட சமூக ரீதியில கூட பாத்தீங்கன்னா அவர் நிதிஷ்குமார் குர்மி, கோயரி, குஷ்வாஹா என்ற அந்த 3 சமூகத்தோடு சேர்ந்த ஒரு கூட்டணியை அவர் அமைச்சு அதுக்கு அவர் தலைவரா இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ அந்த கூட்டணியும் அதோட சமூகம் சார்ந்த ஓட்டு பலமும் அவருடைய பர்சனாலிட்டியும் அவருடைய தனி ஒரு அதை எப்படி வேணா சொல்லலாம். அவர் தோழமையா இருக்காரு, கட்சி மாறினாரு, கூட்டணி மாறினாருன்னு எப்படி வேணா பேசலாம். ஒரு காலத்துல அவரே எனக்கு நல்லா தெரியும். அதனால அது அவர் ஒரு மாதிரி படித்தவர், நட்போட பழகக்கூடியவர், கூட்டணி அரசியலின் ஒரு போக்கு நீக்குகளை நன்றாக தெரிந்தவர்னு சொல்லலாம். இப்போ அது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சு பாத்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன் அவர் அப்போ ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு பிரசாதோட கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரு. அப்புறம் இந்தியா அலையன்ஸ், இந்தியா கூட்டணி மத்திய அரசுல அமையறது அவர் முதல்ல அது கொஞ்ச நாளுக்குள்ள திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாரு. ஸோ அவர்
இது ஒரு விதமான நட்பு தோழமைங்கிறத விட ஒரு மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் சொல்லணும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் அவர் அங்கேயும் முதல்வராக இருந்தார், இங்கேயும் முதல்வராக இருந்தார். இந்த நாற்காலி மாத்திரம் அவருக்கு பறிபோல 20 வருஷமா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அன்இன்டரப்டடா அவர் இருந்திருக்கார். இது பீகாரோட லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர். இது எல்லாவற்றையும் அதிகமாக 20 வருஷம் ஆண்ட முதன் மந்திரிங்கிற பெயரையும் அவர் தன் பக்கம் தனக்கு சூட்டி கொண்டாச்சு அவரு. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு லோக்கலா உள்ள ஒரு அரசியல், ஒரு ஜாதி சமூகம் சார்ந்த அரசியல் பண்றதுக்குள்ள ஒரு தகுதியும் இருக்கு, பின்புலனும் இருக்கு. அதை வச்சு அவர் முதன் மந்திரியோட நாற்காலியில் உட்கார்ந்துருந்தாரு. அதுல பாரதிய ஜனதா கட்சியோட அவர் ஒத்துழைச்சதுனாலையும், பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பக்கபலமாக இருந்ததுனாலையும் அவரால் முன்னேற முடிந்தது. ஆனா போன வருஷம் நடந்த தேர்தல்ல குறிப்பாக யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாத பட்சத்துல அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் தான் முதல்வரா இருப்பார்னு சொன்னதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஆனா ரிசல்ட் வந்தப்புறம், அதோடைய முடிவு வந்தப்புறம் என்ன தெரிஞ்சது? 89 சீட்டுல பாரதிய ஜனதா கட்சி, 85 தான் ஜேடியூன்னு சேர்ந்த உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிஞ்சு போயாச்சு தான் கை ஓங்கியாச்சுன்னு. அதுவும் எதிர்கட்சி ராஷ்டிரிய ஜனதாதள் ரொம்பவே மோசமாக தோற்றுவிட்ட நிலையில பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லாவே தெரியும், அமித்ஷாவுக்கு இது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அசம்பிளி கிடைச்சாச்சுன்னு. அப்போ ஆனா ஒரு ஒப்புக்காக முதலேயே ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே அவர் நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருப்பாருன்னு சொன்னதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அவர் ராஷ்டிரிய ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணி மகா கட்பந்தன்கிற கூட்டணி, அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க எங்களுடைய முதல்வராக தேஜஸ்வி தான் இருப்பாருன்னு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இவருக்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு. அதனால நிதிஷ்குமார்னு சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா சமாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றி அவங்களுக்கு வந்ததுனால சரி இப்போ திருப்பி தன்னுடைய சுய குணத்தை காட்டலாம், தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தலாம், தன்னுடைய ஆம்பிஷனை வெளிப்படுத்தலாம்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. அது ஒரு மாதிரி எதிர்பார்த்ததுதான். அது நடந்ததுல ஒரு விதமான அவர் மாநில அவைக்கு நம்மள ராஜ்யசபாக்கு நிதிஷ்குமாரை கொண்டு போறது ஒரு விதமான புதுவிதமான யுகமாவும் இருக்கு. ஓரளவுக்கு சிரிப்பை எல்லாரும் சிரிக்கிற மாதிரியும் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கதை. அதாவது முக்கியமந்திரியானவர் ராஜ்யசபாக்கு போக ஆசைப்படுறேன்னு சொல்லுவது ஒரு விதமான அல்ல ஒரு கட்டாயமோ அல்லது ஒண்ணும் இல்லைன்னா அது ஒரு நம்ப முடியாத ஒரு பேச்சாவும் இருக்கு. நீங்க கட்டாயமோ அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு வகையில ஒரு அழுத்தம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு? ஏன்னா அனைத்து ஒரு ட்வீட் போடுறாரு, நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற இரு அவைகள்லயுமே பதவி வகிக்கணும், எல்லா பொறுப்புகளையும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட கால ஆசை அப்படின்ற மாதிரி. சோ அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா நிதிஷ்குமார் அவர்களுக்கு? அழுத்தம் தான் அப்படின்னா, ஆனா அதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு அழுத்தம்ங்கிறது ரெண்டு பக்கத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. இது ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது அது கூட்டணி இருக்கே வழியா இவங்களுக்கும் தெரியும், அவங்களும் ஆசைப்படுறாங்க தான் உட்காரணும்னு நாற்காலியில. அவங்களுக்கும் தெரியும் இவர் ஏற்கனவே கூட்டணி விட்டு வெளியில போய் திரும்பி வெளியில போய் 2 முறையாவது போயிட்டு வந்திருக்காரு. அவர் லாலு பிரசாதோட இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக உள்ள அரசியல் எதிரி மாதிரி கிடையாது. அவங்களுக்கும் இப்பவும் நட்பு இருக்கு. அவர் ஒரு யாதவ சமூகத்தின் பக்கபலத்தோடு ஆர்ஜேடி நடந்துட்டு இருக்கு. இவர் குர்மி கோயரி குஷ்வா வச்சுட்டு போயிருக்கு. பீகாரும் தமிழ்நாடு அவ்வளவு எளிதாக ஒப்பிட முடியாது. ஆனா இதெல்லாம் வெளிப்படையாகவே தெரிந்த விஷயம். இது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். நீங்க ஒரு நாள் உங்க கை ஊங்கி இருக்கும், இன்னொரு நாள் எங்க கை ஊங்கி இருக்கும். ஒரு விதமான கொள்கை சார்ந்த ரொம்ப அன்பும் கிடையாது, ஒரு இதுவும் கருத்தியல்னு ஒன்றும் கிடையாது. அப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு யாரு கை ஓங்கி இருக்கிறதோ அந்த ஒரு பிளேயிங் கார்டு சொல்லுவாங்க, சீட்டாட்டத்துல யாரு கையில கார்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வராங்கிறது தான் இது. அதுல தமிழ்ல அவங்க பழமொழி உண்டு, அது ஞாபகம் வருது. நடக்க கத்துண்ட குழந்தை தவிழ கட்டுந்துதான் தாயார் செய்த தவத்தாலன்னு சொல்லுவாங்க பாட்டி. அப்ப அதை கவனிச்சீங்கன்னா முதன் மந்திரியான நிதிஷ்குமார் இப்ப வெறும் மாநில அவைக்கு வெறும்னு அந்த ஒரு கோடை ரொப்பறதுக்காக போறாருன்னா அது நம்புகிற மாதிரி இல்லை.
ஒருவேளை நாளைக்கு மத்திய அரசுலயே அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தாலோ, துணை ஜனாதிபதி ஆகலாம், அல்லது யாரு கண்டா துணை பிரதமர்ங்கிற ஒரு பதவியை ஒரு காலத்துல அத்வானிய வகிச்ச மாதிரி அவருக்கும் கொடுக்கலாம். அது அவங்க சூழ்நிலைக்கு மாதிரி அப்பப்போ என்ன காத்து எந்த பக்கம் வீசுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் போவாங்க, கீழையும் போவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஜேடியுக்கும் உள்ள உறவு. ஆனா அதை ஆழ்ந்து பாத்தீங்கன்னா பீகார் மகாராஷ்டிரா மாதிரியும் இல்லை, தமிழ்நாடு மாதிரியும் இல்லை. அது எங்க எப்படி போறதுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஆர்ஜேடி தலைவர் இன்னைக்கு மனோஜ் ஜா சொல்லியிருக்காரு, அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே. ஆனா பாஜகவினுடைய இந்த மாநிலங்கள்ல ஊடுருவக்கூடிய சில விஷயங்களை நம்ம ரெண்டு விஷயமா பார்த்தோம். மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, பீகார்ல என்ன நடந்துச்சு. பட் ரெண்டுமே வெவ்வேறு சினாரியோ அப்படின்னாலுமே பாஜகவுடைய பிளான் ஒன்னாதான் இருக்கு. இந்த தமிழ்நாட்டோட எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல இன்றைக்குமே பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிதிஷ்குமார் அவர்களுக்கு வயது மூப்பு காரணம் இருக்கு. முதலமைச்சரா இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அடிப்படையில இதெல்லாம் மாறுச்சு. தமிழ்நாட்டுல அதற்கான சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது பாஜக ஊடுருவாங்க அப்படிங்கறது எந்த வகையில சாத்தியம் நினைக்கிறீங்க? ஊடுருவது என்பது அதை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. முதல் மந்திரியின் நாற்காலியில் உட்காருவதுதான் ஒரு நோக்கம்னா அது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஆனா ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா, அதுக்கு ஆடுற மாதிரி ஒரு முதல்வர் இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. அதாவது இபிஎஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் உட்காந்துருக்காரு ஸ்ட்ராங்கா, ஆனா அவர் மேல எந்த விதமான பல விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒரு மாதிரி நம்ம செங்கோட்டையன் இருந்தாரு, அவர் மூலமா கொஞ்சம் அழுத்தம் நடந்தது. அவரு இல்லைன்னு உடனே இப்பவும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அதிமுக ஆட்சி வருங்கிறாரு, அவங்க என்டிஏ ஆட்சி வருவாங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரு கை ஓங்கி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. பெரும்பான்மை இவருக்கு வந்ததுன்னா, இபிஎஸ்க்கு வந்ததுன்னா அவர் முதன் மந்திரி ஆவர். இல்லைன்னா பெரும்பான்மை வந்தாலுமே அந்த தோழமை கட்சியோட யாருக்கு எந்த சீட்டு கிடைக்கிறது. இப்போ வேற கூட்டணி கட்சின்னா இப்போ நம்ம அன்புமணியோட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அந்த மாதிரி வேற பீகார்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்ஜேபி இருக்கு, லோக் ஜனசக்தி பார்ட்டி, சிராக் பாஸ்வானோட அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த எண்ணிக்கை எப்படி வருது, அந்த காற்று எப்படி வீசுறது, ரெண்டு வச்சுதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதுல பாரதிய ஜனதா கட்சி ஊடுருவதுங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் ஊடுருவியாச்சு. ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்ல கதி போய் மத்திய அரசின் சில ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவும் அல்லது அழுத்தம் ஒரு எப்படி சொல்லுவாங்க சிபிஐ இந்த செந்தில் பாலாஜியை ஜெயில வச்சதையோ அல்லது வேற விதமான சில தூத்துக்குடியிலேயோ அல்லது ஹைவே ப்ராஜெக்ட்லயோ ஏதாவது ஒரு தன்னுடைய மோடியோ அமித்ஷாவுடைய வியூகத்தினால சில கையை ஓங்கி இருக்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியோ அல்லது ஸ்டாலின் அரசு மேல ஒரு அழுத்தம் பல விதமான அழுத்தங்கள் கொடுத்தோ, திருப்பரங்குன்றம் கேஸ் இருக்கவே இருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கேஸ் பண்ணி அவங்க தன்னுடைய செல்வாக்கு கூட்டியிருக்காங்க. அல்லது அட்லீஸ்ட் செல்வாக்குங்கிறத விட ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு தன்மை தான் சொல்லலாங்க, ஒரு அச்சுறுத்தல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்க முன்னேறி போவாங்க. அது அதுக்கப்புறம் எப்படி பீகார்ல நம்மளுக்கு தெரிய வந்ததோ, எண்ணிக்கை எப்படி வருதோ, இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஹெட் கவுண்ட் எவ்வளவு வருது, எந்த கட்சிக்கு எவ்வளவு, அதுல தோழமை கட்சி கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிக்கு எப்படி, ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த மாதிரி வித்தியாசம் வருது, எல்லாத்தையும் கணிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட நாள் நோக்கத்தை பத்தி சந்தேகமே வேண்டாம். அவங்க தன்னுடைய ஆட்சி அமைக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. திராவிட இயக்கம் உள்ள இடத்துல அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அது அவங்க கூடிய மட்டும் தனக்கு ஒரு பொம்மலாட்டம் மாதிரி யாராவது ஆட்டுவிக்க யாராவது இருந்தா நல்லது. அவங்களுடைய இப்போதைய பெஸ்ட் கேஸ் சினாரியோ சொன்னாக்கா அது அன்புமணியை வச்சுதான். அது நடக்காத காரியம் நல்லா தெரியும். அதனால இபிஎஸ் வச்சு கூடிய மட்டும் அவங்க முன்னேறி இருக்காங்க. நாளைக்கு இபிஎஸ் கழக ரீதியிலும் பாத்தீங்கன்னா, ஏன்னா எவ்வளவு ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு இருக்கும் இபிஎஸ்க்குமே. 5 வருஷம் ஆயாச்சு, இப்போ அவர் எதிர்கட்சியில இருக்கார், கட்சியை தங்க பக்கம் வச்சுட்டு இருக்காரு ஒழிய. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல என்ன நடக்கிறது, வட மாவட்டத்துல என்ன நடக்குது, ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ, எல்லாத்தையும் வச்சுதான் அவர் கட்சிக்குள்ளே ஒரு செல்வாக்கு கூடலாம் குறையலாம். அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துங்கிறது தான் கேள்வி. இப்போவே அவர் சில அறிகுறிகள் இருக்கு. இப்போ
யாரு இப்போ இபிஎஸோடு இருக்கிறவங்க நாளைக்கு தேர்தலில் திருப்பி ஸ்டாலின் வந்துட்டா அவங்களோட இருப்பாங்களாங்கிறது சந்தேகம். அந்த ஒரு சூழலை பயன்படுத்திட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னேற முயற்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறுவாங்க. இப்போ அதுக்கு உள்ள வியூவன் பண்ணுவாங்க. ஆனா கொள்கை ரீதியில பரப்புற ரீதியில தமிழ்நாட்டுல பீகார்ல காமன் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு நாட்டிலையும் ஜாதி சமூகம் சார்ந்த அரசியல் நல்லாவே உண்டு. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய செல்வாக்கு நிலைநாட்டுவாங்க. சில சமயம் ஒரே சமூகத்துல 2 கட்சி அல்லது 3 தலைவர்கள் வருவாங்க. தமிழ்நாட்டிலேயே தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ், அப்புறம் வேற இந்த பக்கம் முக்குல தோரணம், பலவிதமான அரசியல் நடந்துட்டு வடக்குல நடக்கலாம். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தான் தெரியும். புரியாத இளைய தலைமுறை என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பொருளாதார ரீதியில என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறதுங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் சேர்த்து தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா இது ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். தமிழ்நாட்டிலயும் சரி பீகார்ல, இன்னைக்கு பீகார்ல இப்போதைக்கு அவங்க ஆட்சியில அமர்த்தாங்களே, இப்போவே ஆர்ஜேடிக்குள்ள, அதாவது ஜேடியுக்குள்ள இப்போவே உட்கட்சியில சில பேர் சொல்லுறாங்க எங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சு போயிருக்கு, இப்போ பாரதிய ஜனதா கட்சியை விட ஜேடியு ஆட்சி தான் இருக்கணுங்கிறாங்க. அங்க உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டிய, தரைமட்டத்துல உள்ள சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா ஜேடியுலயே பிளவு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறி இருக்கு. அதே நாளைக்கு அதிமுக நிகழலாம். சோ ரெண்டு மாநிலத்திலேயும் ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். ஆனா திராவிட இயக்கத்துடைய ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்னாலையும் இபிஎஸ் ஒரு விதமான செல்வாக்குள்ள தலைவர். அவர் இப்போ இந்த தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருங்கிறத வச்சு அவருடைய ஃபியூச்சரும் கட்சியோட அதிமுக ஃபியூச்சரும் தெரியும். அந்த இடத்துல ஒரு புயல் மாதிரி வந்து ஒரு மாதிரி பிரிவுகள்லாம் வந்தா அதை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் என்பது துளி கூட சந்தேகம் இல்லை. ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார், தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க.